சில குறிப்பிட்ட சாதிகள் ஆர் கம்யூனிட்டிஸ் ஆர் ஒரு ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் வந்து எப்பயுமே வந்து ஒரு அடிமட்ட நிலையில இருக்காங்க. அவங்கள நம்ம வந்து சமூக நீதி பார்வையில எல்லாருமே ஒரே தராசுல வச்சு மேல எடுத்துட்டு வரணும். அவங்களுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. அத சொல்லக்கூடிய ரெப்ரசன்டேஷன் இல்ல அவங்களுக்கு. அப்படிங்கிறது தானே ஃபர்ஸ்ட்டு ஒரு இது. அதோட பாலிசியோட ஃபர்ஸ்ட்டு அப்ஜெக்டிவே அதுதானே. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் 70 இயர்ஸ், 80 இயர்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பிரிவுக்குள்ளேயே இருக்கிற நெறைய பிரிவுகள், அதுல ஒரு பர்ட்டிகுலர் 10%, 12% மட்டுமே தான் திருப்பி அந்த ரிசர்வேஷனுக்கு உண்டான அந்த பெனிஃபிட்ஸ வாங்கினாங்களே தவிர, கீழ இருந்தவங்க கீழயே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில சொல்றேன். இப்ப பிசி ஆர் எம்பிசி ஆர் எஸ்சி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா கூட, அந்த பிரிவுல கீழ இருக்கிறவங்க கீழயே தான் இருக்காங்க. மேல இருக்கவங்க திருப்பி வாங்கிட்டே தான் இருக்காங்க. சமுதாயத்துல நான் முன்னேறினாலும், என்னுடைய ரிசர்வேஷன் பெனிஃபிட் வந்து கீழ அடிமட்டத்துக்கு போகல. இதற்காக தான் நெக்ஸ்ட் எடுத்துட்டு வந்தது கிரீமி லேயர். நீங்க வந்து பொருளாதார அடிப்படையில பார்த்தீங்கன்னா, பின்தங்கியவர்கள் இன்னும் கீழ இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மேல வரணும்னா, இங்க இருக்கிறவங்க உங்க ரிசர்வேஷன வுட்டு குடுக்கணும். அப்ப இந்த கிரீமி லேயர்ன்ற கான்செப்ட்ல இவங்க வெளியில போனாங்கன்னா, அப்ப நெக்ஸ்ட் இருக்கிறவங்க மேல வருவாங்கங்கிறது தான் நோக்கம். நோக்கம் எல்லாம் கரெக்ட். பட் இம்ப்ளிமென்டேஷன் வரும்பொழுதும், அத ஒரு பாலிடிக்ஸ் ஆங்கிள்ல பார்த்து நீங்க வந்து ஒரு சாதி அரசியல முன்னெடுத்து, அத வந்து ஓட்டு அரசியலா மாத்தும் பொழுது தான் இந்த பிரச்சனைகள் வருது உங்களுக்கு.